அம்பாள் சிஷியராக இருப்பாங்க. நிறைய கோயிலில் பாருங்க, அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்கார்ந்துருப்பார் பள்ளி அறையில். நிறைய பேர் பள்ளி அறையை தப்பா நினைக்கிறான். பள்ளி அறைனா வேற அர்த்தம் நினைக்கிறான். பள்ளிக்கூடம்னு சொல்றோம். ஏன் பள்ளிக்கூடம்னு ஏன் சொல்றோம்? பள்ளிங்கிற வார்த்தை ஞானம் புகட்டுகிற இடத்துக்கு பேர் பள்ளின்னு பேரு. அந்த பள்ளியறை பூஜையில நீங்க திருநெல்வேலிக்கு போனா தெரியும், அங்க சுவாமி பல்லக்கில இருந்து வருவார், அம்பாள் அங்க இருப்பாங்க. உடனே அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்கார்ந்து இருப்பார். நம்மால வேற வேற கற்பனை பண்றான். பள்ளியறைன்னா வேற வேற கற்பனை பண்றான். சுவாமி பாடம் சொல்லுகிற பொழுது அம்பிகை கேட்பார்களா, என்ன பாடம் சொல்றாரு அப்படின்னு கேட்கணும். இப்ப இன்னைக்கு இந்த டேட்ல இந்த நாள்ல இன்னைக்கு சுவாமி கணக்கு எழுதுவார். பக்கத்தில் இருந்த சண்டிகேஸ்வரர் கணக்கு எழுதுவார். இன்னைக்கு காலையில் யார் யார் வந்தா, யாரெல்லாம் திருவாசகம் பாடினா, யாரெல்லாம் எத்தனை பதிகம் பாடினா, யாரெல்லாம் சாப்பிட்டு ஓடி போனா, யார் சாப்பாடுக்கு மட்டுமே வந்தா, யார் தூங்குனா, யார் குறை சொன்னா அப்படின்னு எல்லா கணக்கையும்